மனுஷா இவங்கள பத்தி பேசி பேசி வீடியோ போட்டு சலிச்சு போச்சு, போர் அடிக்குது. வேற ஏதாவது பிரயோஜனமா கண்டென்ட்டா வீடியோ எடுக்கலாமா? ஆமாம், பெரிய இவா இப்போ கண்டென்ட்டாக பேசி பேசி இது வரைக்கும் வீடியோ போட்டு பெருசாக இது பண்ணிட்டா. நீ போவியா? பேசுறது விழுந்துருவான்னு பார்த்தா மோஸ்கட் பண்றான். பேச முடியாதா எங்களாலாம்? பேசு பாப்போம். என்ன 2 நிமிஷம் ஃபோனில் பேச முடியாதா? பேசு, 1 நிமிஷம் பேசு பாப்போம். ஆன் பண்ணி திக்காம திணறாம 1 நிமிஷம் கட் பண்ணாம பேசணும். இப்போ நீ பேசணும் அவ்வளோதானா? ஆமாம், இவ நம்ம பெரிய உலக அழகி ஐஸ்வர்யா மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக மேக்கப் போட்டுக்கிறா, பீத்திக்கிறா, புதுசு புதுசாக படம் வாங்கிக்கிறா, புதுசு புதுசாக ட்ரெஸ் வாங்கிக்கிறா, புதுசு புதுசாக நகை வாங்கிக்கிறா, ஊர்லலாம் புருஷனை கட்டிட்ட மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்கிறா. உலகத்திலே இவன் மட்டும் தான் யோக்கியங்கிற மாதிரி பில்டப் பண்ணுறா. ஊரில் இருக்க ஆள்லாம் மனுஷால் இல்லை, இவன் மட்டும்தான் ஆளா? நீ மட்டும்தான் ஆளாடியே? கொஞ்சம் பில்டப் பண்ணி போட்டு வீடியோ போட்டுட்ருக்கா. இந்த மாதிரி பீஸ் எங்களுக்கு போட தெரியாத வீடியோ. என்னை விட்டுன்னா நாராக கிழிப்பேன், தரையில் இறங்கி பேசுவேன், எவ்வளோ தூரம்னா நான் இறங்கி அலசுவேன். பார்க்குறியா? இன்னும் 1 நிமிஷம் ஆகலையா? இதுக்கு மேலே இறங்கணும்னா வார்த்தை அடிச்சுடும். பரவாயில்லையா? நான் 1 நிமிஷம் பேச சொன்னதுக்கே எவ்வளோ பேச்சு பேசுகிறேன், மனசில் உள்ளதெல்லாம் வந்துருச்சே. இன்னும் முழுசாக ஆரம்பிக்கல. உன்னை கண்டென்ட்டாக தான் பேச சொன்னேன். நான் ஜஸ்ட் ட்ரையல் தான் பார்க்குறேன். இன்னும் இல்லை இறங்கி அப்புறம் நாங்கள் அலசுவோம். சரி வாங்க, இது ஒரு கேம் மாதிரி போய் ஒரு வீடியோ எடுத்துருவோம். நல்லா பேசுற வா பாத்துருவோம். இந்த பேர் கண்டென்ட்டா இருக்கணும். என்னை பத்தி ஏதாவது அதிகமா ஒரு வார்த்தை வந்துச்சு அடி வாங்குவேன், பாத்துக்கோ. அதெல்லாம் ஃப்ளோல வரும். எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடாம கொஞ்சம் எப்படி நிதானமா பேசணும். நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் நிதானமா இருப்பேன். எப்படின்னா அப்புறம் 2 எப்படின்னா பேசணும். நானும் பேசுவேன், எனக்கும் பேச தெரியும். வா, நானும் யார் தண்டவாளம் மண்டவாளம் எல்லாம் ஏறுன்னு பாப்போம். ஓகே, நீயும் பேசு நானும் பேசுறேன். பேசி பார்த்துருவோம். மோதி பார்த்துருவோம். இங்கே இப்போ சிக்னல் கொடுப்போம். என்ன சிங்கிளா டபுளா? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்புறம் தான் நெகட்டிவ். ஓகே, மக்களே பார்த்துக்குங்க, நான் பொறுப்பு இல்லை. இப்போ வரும் பாரு வண்டவாளம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். உஷா, லவ் பண்ணும்போது ஏதோ லவ் பண்ணிட்டோம், ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோம், பிள்ளைங்களாச்சும் பிறந்து போச்சு, ரைட்டுன்னு சொல்லிட்டு போகலாம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உன்னோட பொறுப்பு, உன்னோட அளவெல்லாம் பார்க்கும்போது அடாடா 3 பிள்ளைங்களையும் பெற்று வளர்த்து ஆளாக்கிறதுக்கு ஸ்கூலு அனுப்புறது என்ன, பிள்ளைங்களுக்கு டிஃபன் செய்கிறது, டிஃபன் செஞ்சு கொடுக்குறது, பிள்ளைங்களை பாதுகாப்பாக ஸ்கூலுக்கு அனுப்புறது என்ன, பிள்ளைங்களை வர விளைக்கிறது என்ன, அடிக்காமல் கொள்ளாமல் திட்டாமல் கொள்ளாமல் பிள்ளைங்களை வளர்க்குறது என்ன, அடாடா. நீ மனுஷனாடி நீனு 3 பிள்ளைய பெற்று வச்சுட்டு பிள்ளைங்களா இருங்களா? பிள்ளைங்கள பெற்று வைக்கினா புளி மூட்டைங்களை பெற்று வச்சுட்டு ஒன்று குண்டாவா? 3க்கும் சோத்தை வாங்கி சமைச்சு போட்டே நம்ம காலம் போய்டு. பொழுது ஏதாச்சும் சொல் பேச்சு கேட்குதுங்களா? ஒருத்தராச்சும் பெரியவன் கேட்குறானா, சின்னவன் கேட்குறானா? ஃப்ளோவில் தான் வர முடியும், ஒன்னோட தான் வர முடியும். பிள்ளைங்க வளர்த்து வச்சிருக்க நீ, ஏதாவது ஒன்று சொல் பேச்சு கேட்குதா? நீ பெற்றது ஒன்றா அதான் கொஞ்சமாக செல்லம் கொடுக்கணும், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறது. ஆனால் ஒன்றுனா பீஸா பர்கர். ஸ்டாப். என்னை பற்றி பேச சொன்னா என்னை பற்றி மட்டும்தான் பேசணும். உனக்கும் எனக்கும் தான் கேம். உன்னை பற்றினா அப்புறம் பிள்ளைங்களை பற்றியும் தான் வரும். ஒன்றுன்னா அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்தது தானே, இந்த ஒன்று மட்டும் தனியாக வரும். சரி, ஓகே, அதே மாதிரி ஓகே. அடுத்து ரைட்டு. இப்போ நான் சிங்கிள் சொடக்கு போடுறேன், நீ என்னை பற்றி பாசிட்டிவ் பேசு. டபுள் சொடக்கு போடுறேன், எனக்கு நெகட்டிவ் பேசு. ரெடி? 3 2 1 1. நீ வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ண காலத்துலேருந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் எப்படியெல்லாம் என்னை வச்சுக்கிறோமோ அதை விட டபுள் மடங்கு ஒரு மகாராணியை போல என்னை தாங்குன்னு தாங்குற. எவ்வளோ கேட்டாலும் சரி. நெக்ஸ்ட். ஐயோ, நீ வீட்டில் உக்காந்துக்கிட்டு பண்ணுற அல்சாட்டியம் எப்பா தாங்க முடியல. தண்ணி காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு உக்காந்துக்கிற. உக்காந்ததுக்கு அப்புறமா தண்ணி கொண்டுட்டு வர்றதுலேருந்து வெந்நீர் வச்சு கொடுக்கறதுலேருந்து உக்காந்த இடத்த விட்டு சாதாரண கல் பிள்ளையார் மாதிரி உக்காந்துக்கிட்டு அசைய மாட்டேங்கிற. வெளியூர் போய் 4 நாள் வேலை பார்த்தா ஐயோ இவன் இல்லையேன்னு ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்கு. அதுக்கு மேலே வீட்டில் வந்துட்டேன்னு ஐயோ இவன் போயே தொலைஞ்சிருக்கலாமே வெளியூருக்கு வேலைக்கு, வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு இப்படி வேலை வாங்குறானே அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்புறதை விட உன்னை வீட்டை விட்டு வெளியில வேலைக்கு அனுப்புறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. பாசிட்டிவா சொல்லிருக்கேன். நான் பாசிட்டிவா சொல்லிட்டு நெகட்டிவா சொல்லிட்டேன். இப்போ நான் உன்னை பாசிட்டிவா சொல்லணும், அதானே சொல்லிட்டு போலாம்.
என்னதான் குடும்ப சூழ்நிலை கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, பொசுக்குன்னு திடீர்னு மந்த் எண்டு கையில் காசு இல்லை, ஏதாவது பிரச்சனை, திடீர்னு ஃபண்டு தேவைப்படுது அப்படின்னா டக்குன்னு எதையுமே பற்றியுமே யோசிக்காமல் கழுத்தில் உள்ளதை, கையில் உள்ளதை, காலத்தில் உள்ளதை, காலில் உள்ளதெல்லாம் கழட்டி டக்குன்னு அடை வச்சு கொடுப்பேன். டக்குன்னு பணம் வரும், திடீர்னு 50,000 கொடுப்பேன், திடீர்னு 1,00,000 கொடுப்பேன், எடுத்து செலவு பண்ணிக்கலாம், எடுத்து செலவு பண்ணிக்கலாம். ஸோ உன்ன மாதிரி டக்குன்னு யாருக்கும் எடுத்து கொடுக்கும். யூஸ்வலாக பொம்பளை பிள்ளைங்கிட்ட நகையை கொடுன்னா எல்லாம் தலைகீழ நிற்பாளுங்க. நீனா எடுத்து கூட நான் கேட்கறதுக்கு முன்னாடி சரி நான் நானே அடை வச்சு தரேன், கையில் வச்சுக்கோ, செலவுக்கு வச்சுக்கோ, அந்த பணம் இருக்குது எடுத்து வச்சுக்கோ, இந்த பணம் இருக்குது எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீயே கொடுப்பேன். அதெல்லாம் உன்னை பாராட்டுறாமல் இருக்க முடியாது. இப்போ அதெல்லாம் எனக்கு வந்து சொல்கிறது, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரங்கிறதுல எனக்கு இந்த விஷயத்தில் அண்டவம் பண்ண புண்ணியம் தான், மகிழ்ச்சி, அதில் மாற்றுக்கிறதுல. நெகட்டிவ் சொல்லுமா, உங்ககிட்ட போராடி ஒத்த நகையை வாங்கி அடகு வச்சு நான் ஒரு இஎம்ஐ கட்டி முடிக்கிறதுக்குள்ள தலைகீழ நிற்க வேண்டியதாக இருக்கு. நெருப்புல சுட்ட ஆறிடும், ஆறாதுன்னு ஒரு காலத்துல கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. பார்த்து சொத்து போச்சு, காசு போச்சு, கண்ணதாசா சேசுதாசா, ஐயோ ஒத்த நகை அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அடகு வச்சு ஊரே கூப்பிட்டுருவா. இதுக்கு மேலே உனக்கு சப்போர்ட்டுக்கு உங்கள் அப்பா நகைவலை போய் ஏறி பிடிச்சா, நகைவலை ஏறி பிடிச்சி, என்ன பற்றி தான் பேசணும், எங்கள் அப்பா பற்றி தான் பேசக்கூடாது. நகைவலை ஏறி பிடிச்சி, நகைவலை குறைஞ்சி பிடிச்சி அவர் உடனே பஞ்சாயத்து வந்துடும். உள்ளே பெற்றவங்க அப்படிதான் எப்பவுமே அலாட்டாக இருப்பாங்க. ஆமாம், ஒத்த நகை எடுத்து கொடுக்கறதுக்கு 1000 கண்ணீர் வெடிக்கிற. இதே எங்கள் அம்மானா என்ன பண்ணுவோம், பொசுக்குன்னு இந்தப்பா நான் கேட்கறதுக்கு முன்னாடி இந்தப்பா வச்சுக்கப்பா, நான் போட்டு என்ன பண்ண போகிறப்பான்னு சொல்லி கையில் எடுத்து கொடுத்துரும். நீ அப்படியா இருக்கிற, மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோமோ அப்படியே புரிஞ்சுட்டு டக்குன்னு கையில எடுத்து கொடுத்துரும். நீ அந்த மாதிரியா பண்ற? உங்க அம்மா தானே? ஆமா ஆமா, மகிழ்ச்சி. சரி ஓகே, இந்தா உனக்கு ஒரு சொடக்கு போட்டுக்கிறேன், போடு. என்ன சொல்றது, பாசிட்டிவாவா? ஆமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. சரி ஓகே, 3 2 கண்டுபிடிச்சு அப்புறம் நான் நெகட்டிவ் பேசுறேன். 3 2 1. நெகட்டிவா சொல்றது பாசிட்டிவா சொல்றதுக்கு கம்மியா இருக்கு, நெகட்டிவா சொல்றதுக்கு நிறைய. நான் அப்ப நெகட்டிவா சொல்லிடுறேன். நீ வந்து என்ன பண்ற, நைட்ல எல்லாம் தூங்க விடாம கொரட்டை சத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் பழகி போச்சு. கொரட்டை விட்டு விட்டு அதுல தூங்க பழகிட்டேன். ஆனா இப்ப என்ன பண்ற, 1 மணிக்கு முழிச்சு பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு போன் பாக்குற, 3 மணிக்கு முழிச்சு பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு போன் பாக்குற. என்ன இதெல்லாம் வந்து ஹெல்த் இஷ்யூவை விட எங்களுக்கு தூக்கம் கெட்டு போகுது. இது ரொம்ப என்ன. அதே மாதிரி நீ என்ன பண்ற, பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாவது வாங்கணும், வெளியில ஷாப்பிங் போய் நான் ஒரு 3000 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டேன்னா நீ ஒரு 1000 ரூபாய்க்கு செலவு, 6000 ரூபாய்க்கு செலவு வச்சிடுற, செலவை இழுத்து விட்டுற. அதை வாங்கிக்க இதை வாங்கிக்க, இதை வெளியில யார்ட்டையாவது சொன்னா நீ கொடுத்து வச்ச பொண்ணு, கொடுத்து வச்ச புருஷன் கிடைச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அது கிடையாது, செலவு அதிகமாயிடுது, அதை வாங்கிக்கோ இதை வாங்கிக்கோன்னு கேட்டு கேட்டு வாங்கி வாங்கி திணிச்சு செலவு இழுத்து விட்டுற. இது எனக்கு சுத்தமா பிடிக்கும். பிள்ளைகள் விஷயத்துலயும் அப்படிதான். பிள்ளைங்க ஏதாவது ஒண்ணு கேட்டுச்சுன்னா அதை வாங்கிக்க இதை வாங்கிக்க எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து பட்ஜெட் கஜனாவை காலி பண்ணி விட்டுறேன். பாசிட்டிவா சொல்றதுக்கு ஆமா, பிள்ளைங்க கேட்கறது எதுவா இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவேன், நான் கேட்கறது எதுவா இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவேன். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவேன். நாளைக்கு கையில் காசு இல்லைனாலும் ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருப்பேன். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன். இப்போ நான் உன்னை பற்றி சொல்லிடுறேன். பாசிட்டிவா சரி நான் சொல்லிடுறேன். பாசிட்டிவாண்ணா, மனுஷன் வாழ்கிறது இதுக்காக. உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் தான். இந்த உணவுக்கு நீ சமைச்சு போகிறதுக்கு அந்த சிக்கன் குழம்பு, அது அந்த நார்த் இந்தியன் சிக்கன் குழம்பு, ஒரு மாதிரி சிக்கன் கறியும் அந்த குழம்பு பேசும்போதே நாக்கில் வச்சு விடுவேன். என்ன மாதிரி அப்படியே கண்ணது விதவிதமாக சிக்கன் ஸ்டைலில் செய்கிறது தானே, அப்புறம் நான் சிக்கன் 65 செய்கிறது தானே, அதனால் சிக்கன்லேயே அந்த ஃப்ரை பண்ணுறது தானே, அப்புறம் சிக்கன்லேயே உன்கிட்ட ஒரு வேளை சாப்பிட்றதுக்குள்ள போராடணும் சார். சின்னங்குண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே செதைச்சிரும், பரவாயில்லையா? நாக்கில் வைக்கும் போதே ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு தான் நாக்கில் வைக்கணும் பொழுது. ஒரு வாய் சோறு இறந்ததுல ஒரு சொம்பு தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது. அது சின்ன பிள்ளைங்க ஐயோ மயில்லையும் அவ்வான்னு கத்துவா, இவ்வளோ காரமாக வைப்பீங்க. எவ்வளோ காரமாக இருந்தாலும் காரம் அள்ளி கொட்டிடுற. அப்படி மனுஷன் சாப்பிடுவானா அவன் சாப்பாடா? இவ்வளோ காரம் அள்ளி கொட்டிங்க பார்த்தியா, வைத்த பார்த்தியா இவ்வளோ குண்டா வளர்த்து வச்சிருக்கேன்னு. இவ்வளோ காரம் குறுக்க பேசக்கூடாது. இவரானார் ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது நடுவில் வராதிங்க.
இவ்வளோ காரமாக சாப்பிட்டோன்னா எவ்வளோ சோறு சக்கிறோமோ அதுக்கு மேலே தண்ணி குடிச்சும் பாரு, என் வயிறு ஃபுல்லாக வெறும் தண்ணியாக தான் கிடக்கு. பொண்ணை பக்கத்துல பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. தண்ணி அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த தண்ணி அடிக்கலாம், என் இந்த தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கலாம். எல்லாம் பார்த்து பார்த்து என்ன சொல்றாள், நீ ஆக்கி போட்டு தான் உன் புருஷனை இப்படி குண்டாக்கி வச்சிருக்கான்றாள். உண்மைதான், நல்லா சமைக்கிறேன், உண்மைதான். அப்படி நல்லா ஆக்கி சமைக்கிறேன். அப்படி ஆக்கி போட்டு இவ்வளோ காரமாக ஆக்கி போட்டுன்னா அப்புறம் ஒரு வாய் சோத்துக்கு 3 நம்ம யாரும் போறது இல்ல, யாரும் தும்புக்கும் போறது இல்ல. நெக்ஸ்ட் நம்ம உண்டு நம்ம